விடியல். அன்று காலை விடியல் அருமையாக இருந்தது. இன்று எப்படியாவது அனைத்து இட்லிகளையும் விற்றுவிட வேண்டும் என மனதிற்குள் கணக்கு போட்டாள் லட்சுமி. மகளின் கல்வி கட்டணத்தை கட்ட இன்றுதான் கடைசி நாள். கையில் வேறு பணம் குறைவாக உள்ளது. இன்னைக்கு எல்லா இட்லிகளையும் விற்று வர்ற லாபத்தில் மகளின் பீஸை கட்டிவிடலாம். மனதிற்குள் நினைத்தவாறு நடந்தாள் லட்சுமி. சென்னை மழை வேறு அவளின் ஒரு வார வியாபாரத்தை கெடுத்து இருந்தது. நான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லை, நாம் பிள்ளையை நல்ல ஸ்கூலில் நன்றாக படிக்க வைக்க வேண்டும் என்பது அவளின் கணவன் சுந்தரின் ஆசை. அவன் உடல்நிலை சரியில்லாததால் அடுத்ததாக லட்சுமிதான் வியாபாரத்தை கவனிக்கிறாள். தண்ணீர் வேறு வடிந்த பாடில்லை. எப்பத்தான் பழையபடி மாறுமோ என எண்ணியவாறு இட்லி இட்லி என கூவினாள் லட்சுமி. ஒரு 4 வீட்டில் நன்றாக வியாபாரம் செய்தாள். தண்ணீரில் கால் பதித்து கீழே விழுந்து விடாமல் தத்தி தத்தி நடந்தாள். அப்போதுதான் அதை கவனித்தாள். யாரோ சிறு குழந்தை அலறியபடி சாக்கடை குழிக்குள் விழப்போனதை. ஏ கண்ணு, இந்தா, அந்தாண்ட போகாதம்மா என கையில் வைத்திருந்த இட்லி கூடையை அங்கே இருந்த திட்டில் பட்டென வைத்துவிட்டு அந்த குழந்தையின் நுனி கைகளை பிடித்து வேகமாக வெளியே இழுத்தாள். அதற்கு அருகில் இருந்த குழந்தையின் அப்பா ஓடிவர, நல்ல வேலைம்மா, நீ பார்த்த, இல்லைன்னா என்ன ஆயிருக்கும், என் குழந்தையை காப்பாற்றினதுக்கு ரொம்ப நன்றிம்மா என 2 கைகளையும் கூப்பினார். ஏன் சார், மனுஷனா பிறந்தா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தாசையாக இருக்கிறது தான், இதில் என்ன இருக்கு என்றாள் லட்சுமி. குழந்தையின் அப்பா, இல்லைம்மா, ரொம்ப நாள் கழித்து பிறந்த குழந்தை, நான் ஏமாந்த நேரம் பார்த்து இப்படி ஆயிடுச்சு என்று கூறியபடி, இந்தாம்மா, என்னால் முடிஞ்ச உதவி என்று தன் சட்டை பையில் இருந்த பணத்தை எடுத்து லட்சுமி கையில் கொடுத்தார். பட்டென தட்டிவிட்ட லட்சுமி, என்ன சார் நீ பணம் கொடுப்பேன்னா உன் குழந்தைய உசுரை காப்பாத்தின, இதெல்லாம் எனக்கு வேணாம். பணம் என்ன சார் பணம், குழந்தை உசுரை விட, போ சார் போ என கூறி தான் வைத்திருந்த இட்லி கூடையை நோக்கி வேகமாக நடந்தாள். ஆனால் அங்கு லட்சுமி கண்ட காட்சி, நெடுநாள் பசியில் இருந்த திருநாய்கள் இட்லிகளை கபலீகரம் செய்திருந்தது. சற்று திகைத்த லட்சுமி, சரி, அதுக்கும் வயிறு இருக்குல்ல, அதுக்கும் பசிக்கும் இல்லை என கூறிவிட்டு மீதி இருந்த இட்லிகளை அந்த நாய்களுக்கு போட்டுவிட்டு, சரி, நாளைக்காவது வியாபாரம் செஞ்சு பிள்ளையின் ஸ்கூல் பீஸ் கட்டி போடணும் என்று எண்ணியபடி நாளையின் விடியலை நோக்கி நடந்தாள் லட்சுமி. இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.